டிவிஎஸ் NTORQ 150ல டிவிஎஸ் எக்ஸ் ஸ்மார்ட் கனெக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வண்டி ஐட்லிங்ல இருந்தால் தான் இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவை கம்ப்ளீட்டாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தோம்னா 4 நேவிகேஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேவை யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து 5 inch டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரேசிங் இந்த கேமிங் கன்சோலோட வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா அது கேமிங் ஜாய்ஸ்டிக்ல இருக்க மாதிரி நம்ம தெரியும். ஸோ இதில் வந்துட்டு ஆவரேஜ் ஸ்பீட், ட்ரிப் டிஸ்டன்ஸ், லேப் டிஸ்டன்ஸ், டாப் ஸ்பீடு இதெல்லாமே வந்து விட்கெட்ஸ். நம்ம என்ன தேவையோ அதை வந்து இங்கே வந்து நம்ம தனியாகவே செட் பண்ணி வச்சுக்கலாம். சேம் டிவிஎஸ் பைக்ஸ், மோட்டார் சைக்கிள்ஸ்லாம் வர மாதிரி ஸ்விட்ச் கியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வந்து டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப் இருக்கு. ஸோ இந்த ஃபோனை வந்துட்டு வெஹிக்கிள் கூட கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து நம்ம ஃபியூல் ஸ்டேட்டஸ், நம்ம என்ன டாப் ஸ்பீட் போயிருக்கு, டிஸ்டன்ஸ், ரைட் டைம், இது எல்லா ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துக்க முடியும். 0 to 60 எவ்வளோ செகண்ட்ஸில் போயிருக்கு, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூடூத் கனெக்டில் இருக்கா, என்ன இது ஆன் ரைடில் இருக்கா, எல்லா விஷயமும் இதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபோன் வந்து டிவிஎஸ் ஸ்மார்ட் கனெக்டை வந்து ஆப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து மியூசிக் சப்போஸ் ஏதாவது நம்ம போட்டோம் அப்படின்னா அப்படியே பார்த்தோம்னா இங்கே வந்து மியூசிக் வந்து அப்பியர் ஆகும். சைடில் பாட்டு போட்டால் மட்டும்தான் அப்பியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாங் போகணும், நம்ம வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த செட் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணி அமுத்தினோன்னா அடுத்த பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். இப்போ அடுத்த பாட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டவுன் ஏரோ வந்துட்டு ஹோல்டு பண்ணி பிடிக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி பின்னாடி போனோம் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஏரோ வந்துட்டு ஹோல்டு பண்ணி பிடிக்கணும். வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷனோ இல்லை வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்க்ரீன்லேயே இந்த இடத்துல வந்து அப்பியர் ஆகும். அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்க்கலாம், வெதர் அப்டேட்ஸ் கீழே தெரியுது. ஸோ கிரிக்கெட் ஸ்கோருமே இதில் நம்ம பார்த்துக்க முடியும். ஒன்ஸ் ஐடில் ஆனால் மட்டும்தான் இதை இந்த கிரிக்கெட் ஸ்கோரும் வெதர் அப்டேட்ஸ் இதில் பார்க்கலாம். வெஹிக்கில் வந்து ஸ்மார்ட் வாட்ச் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் இருக்கிற டிவிஎஸ் ஸ்மார்ட் எக்ஸ் கனெக்ட் ஆப்பும் இந்த வாட்சில் வந்து தனியாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை நம்ம ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதிலே பார்க்கணும் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, ஆவரேஜ் ஸ்பீடு, டைம், இது எல்லாமே நம்ம பார்த்துக்க முடியும். ப்ளஸ் இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஆவரேஜ் ஸ்பீடு பார்க்கலாம். ப்ளஸ் நம்பர் ஆஃப் ரவுண்ட்ஸு, டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு, டைம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்குறோம் ஃபியூல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓடோமீட்டர், லாஸ்ட் ரைடு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். அலெக்ஸா மூலிமா வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கேதர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் அலெக்ஸா கிட்ட கேட்குறேன், ஹே அலெக்ஸா, ஆஸ்க் மை வெஹிக்கிள் வாட்ஸ் த ஓடோமீட்டர் டிஸ்டன்ஸ்? The current odometer value of your vehicle is 8.5 kilometers. ஸோ ஓடோமீட்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன், 8.5 கிலோமீட்டர்னு கரெக்டாக சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி 27 செட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தா நம்ம வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம்.